everyone, இன்னைக்கு 10th Maths Chapter 6 Trigonometry Exercise 6.1ல நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இங்க நமக்கு ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இது நமக்கு எவ்வளவு மார்க் இருக்கும் அப்படின்னா இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். எப்படின்னா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். மேபி இது 2 மார்க்லயும் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு 4 மார்க் கொஸ்டினாவும் கேட்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு prove that question இல்லையா? பாருங்க, prove the following identities. So இந்த மாதிரி prove that question இருந்ததுன்னா இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா prove that அப்படின்றது trigonometryல கேட்பாங்க. இப்போ ரெண்டு சப்டிவிஷன் இருக்கா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 1 minus tan square theta divided by cot square theta minus 1 is equal to tan square theta. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चन என்ன பண்ணிருப்போம், LHS வச்சு சிம்பிளிஃபை பண்ணி நாம RHS கண்டுபிடிச்சிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் நான் LHS எழுதிக்கிறேன். LHS வந்துட்டு 1 minus tan square theta divided by cot square theta minus 1. ஓகேவா? அப்போ நம்ம இந்த RHS எழுதிக்கலாம். RHS என்ன அப்படின்னா tan square theta. இப்போ நீங்க இத பார்க்கும்போது tan square theta அதாவது 1 minus tan square theta நியூமரேட்டரும் ஒரு ஃபங்க்ஷன், டினாமினேட்டர் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ இத நான் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ண கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ நியூமரேட்டர் கன்வெர்ட் பண்ணலாம், இல்ல tan square கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆல்ரெடி RHS tan square கண்டுபிடிக்கணும். அப்படியே நம்ம பண்ணலாம். சரி, நம்ம நியூமரேட்டர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இந்த cot square theta கன்வெர்ட் பண்ணா எனக்கு ஏதாச்சும் tan மாதிரி வேல்யூஸோ ஃபார்முலாஸோ இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. அதாவது cot theta is equal to 1 by tan theta அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, cot square theta. அப்போ cot square theta is equal to 1 by tan square theta அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கலாம். அப்ப நான் இதுக்கு பதிலா நான் வந்துட்டு 1 by tan square theta அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எழுதிக்கிறேன். 1 minus tan square theta divided by எனக்கு cot square theta பதிலா என்ன எழுத போறேன், 1 by tan square theta. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க இந்த -1 இருக்கு. ஓகேவா? அந்த -1 யாருமே மறந்துடக்கூடாது. சப்போஸ் நீங்க ஒரு வேல்யூ விட்டீங்கன்னா டோட்டல் சம் வந்துட்டு தப்பா போயிடும். சோ அந்த -1 மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணனும்னா எனக்கு இங்க காமன் டினாமினேட்டர் இருக்கும். இங்க காமன் டினாமினேட்டர் இருக்கா? இல்ல. அப்ப நான் கண்டிப்பா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் என்ன தெரியுமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு டிஃபரண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு இங்க வந்துட்டு tan square theta இருக்கு, 1 இல்லாததுனால நான் 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேலேயும் அதேதான், சேம் அதேதான் மல்டிப்ளை பண்ணணும். இங்க tan square theta இல்லாததுனால tan square theta, மேலேயும் into tan square theta அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னோட ஆன்சர், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், சேம் நியூமரேட்டர் எழுதிக்கிறேன். 1 minus tan square theta divided by 1 into 1 1, எனக்கு இங்க மைனஸ் இருக்கு, சைன் யாரும் தப்பா போட்டுறாதீங்க. மைனஸ் 1 into tan square theta வந்துட்டு tan square theta, இங்க என்னோட காமன் டினாமினேட்டர் என்ன அடுத்தது tan square theta into 1, அப்போ வந்துட்டு into 1ங்கிறதுனால வெறும் tan square theta தான். இப்ப வந்துட்டு நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இது ஒரு ஃபிராக்ஷன். இந்த ஃபிராக்ஷனை வந்துட்டு நம்ம இங்க டிவைட் பண்றோமா? அப்ப இந்த மாதிரி ரெண்டு ஃபிராக்ஷன், இங்க மேல ஒரு ஃபிராக்ஷன் கீழே ஒரு ஃபிராக்ஷன் இந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல கீழே மட்டும் ஃபிராக்ஷனா இருந்தாலோ, நம்ம இந்த ஃபிராக்ஷன் பார்ட்டை வந்து நம்ம ரைட் சைட் கொண்டு போகும்போது மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? அப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்ப என்னோட நியூமரேட்டர் எழுதிக்கிறேன். 1 minus tan square theta, அப்போ இது அந்த பக்கம் கொண்டு போகும்போது, அதாவது ரைட் சைட் கொண்டு போகும்போது மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி போகும்போது எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ tan square theta மேலையும் 1 minus tan square theta வந்துட்டு கீழையும் வந்துடும். இப்ப எனக்கு வந்துட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்களேன், எனக்கு 1 minus tan square theta 1 minus tan square theta வந்து காமனா இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு ரிமைனிங் இருக்கிறது tan theta. நான் என்னோட RHS வந்துட்டு LHS வச்சு கண்டுபிடிச்சிட்டேன்னா, சாரி tan square theta கண்டுபிடிச்சிட்டேன்னா, அப்போ லாஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா என்னோட LHS வச்சு என்னோட RHS ப்ரூவ் பண்ணிட்டேன். So LHS is equal to RHS. Question ஒரு டைம் நீங்க அந்த இடத்துல எழுதிக்கோங்க. So அது carries 1 marks and mention it hence proved அப்படின்னு சொல்லி அங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா cos theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. சேம் அதே ப்ராசஸ் தான். என்னோட LHS வச்சு என்னோட RHS நான் ஃபைண்ட் பண்ண போறேன். அப்ப என்னோட LHS என்ன அப்படின்னா
cos theta divided by 1 plus sin theta. ஓகேவா? இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 plus sin theta இருக்கு கீழே. இந்த மாதிரி 1 plus sin theta அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதோட காஞ்சுகேட். இப்போ 1 plus sin theta ஓட காஞ்சுகேட் என்ன தெரியுமா? 1 minus sin theta. அப்ப இங்க காஞ்சுகேட்னா உங்களுக்கு என்ன தெரியுது? அதோட சைனை மாத்தி எழுதுறதுதான் இங்க வந்துட்டு காஞ்சுகேட் அப்படின்னு சொல்றோம். அந்த காஞ்சுகேட் இருக்கும் இல்லையா, இந்த காஞ்சுகேட் வேல்யூவை நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? cos theta divided by 1 plus sin theta. இதுதான் என்னோட LHS. அது கூட நான் வந்துட்டு 1 minus sin theta into 1 minus sin theta மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நீங்க டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. என்னன்னு பாருங்க, a plus b into a minus b அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இந்த மாதிரி எழுதுனா நமக்கு ஒரு வேல்யூ இங்க கிடைக்கும். என்ன தெரியுமா? a square minus b square அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இதை வந்துட்டு a square b square அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் a என்னன்னு தெரியணும். என்னோட a என்ன அப்படின்னா 1. ஓகேவா? b என்ன? sin theta. அப்போ a வந்துட்டு 1, b வந்துட்டு sin theta அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் அதை மாத்துறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ நான் அப்படியே எழுதிக்கிறேன் நியூமரேட்டரா cos theta into 1 minus sin theta divided by எனக்கு a plus b ஆ, அப்போ சாரி a plus b into a minus b ஆ, அதை நான் வந்து எப்படி எழுதணும்? a square minus b square. என்னோட a square அப்படின்னா 1 square. 1 square வேல்யூ என்ன? 1 தான். அப்போ 1 minus b square. அப்ப sin square theta. அப்போ sin square theta அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கும்போது 1 minus sin square theta அப்படின்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஐடென்டிட்டில என்ன வேல்யூ அப்படின்னா 1 minus sin square theta அப்படின்னா அதுக்கு வேல்யூ வந்து cos square theta. அப்ப நம்ம அதை வந்துட்டு 1 minus sin square theta பதிலா நம்ம மாத்தி எழுதிக்கலாமா? அப்போ நியூமரேட்டர் வந்து cos theta into 1 minus sin theta divided by நான் 1 minus sin square thetaக்கு பதிலா cos square theta அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு cos theta டினாமினேட்டர்ல ஒரு cos theta இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. ஆனா நம்ம டினாமினேட்டர்ல எனக்கு இன்னொரு ஸ்கொயர் இருக்கு. எனக்கு ரெண்டு cos theta இருக்கு. அப்ப நான் ஒரு cos theta கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தெரியுமா இருக்கும்? 1 minus sin theta divided by cos theta அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா மேல சப்ராக்ட் பண்றோம், கீழே காமன் டினாமினேட்டர் இருக்கு. நாம இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம், வேல்யூ சேம் தான். அதாவது எப்படி தெரியுமா? 1 divided by cos theta minus sin theta cos theta. இப்படி எழுதினாலும் வேல்யூ சேம் தான். ஏன்னா காமன் டினாமினேட்டர் தான், நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்பிளிட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு நீங்க RHS பாத்தீங்களா? நமக்கு வந்து RHS என்ன வேணும்? secant theta tan theta. அப்ப secant theta tan theta வர மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா இதுக்கு பதிலா நமக்கு secant thetaவும் இதுக்கு பதிலா நமக்கு வந்துட்டு tan thetaவும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பாருங்க, 1 divided by cos theta is equal to secant theta, sin theta divided by cos theta is equal to tan theta. அப்ப நான் இதுக்கு பதிலா நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன்? secant theta minus tan theta அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்னோட RHS என்னதுங்க? இதுதான் என்னோட RHS. இப்ப என்னோட RHSக்கு நான் எதையும் சேமா ப்ரூவ் பண்ணிட்டேன்னா LHS வச்சு என்னோட RHS கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ LHS is equal to RHS. சேம் அதே மாதிரிதான் லாஸ்ட்ல இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க, மார்க் மிஸ் ஆயிடும். தென் லாஸ்ட்ல hence proved அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம், ரெண்டு சப்டிவிஷன் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ரூவ் தட் கொஸ்டின். ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு, தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 1 minus tan square theta divided by cot square theta minus 1 is equal to tan square theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் LHS மட்டும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது என்னோட நியூமரேட்டரும் டினாமினேட்டர் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ நான் இந்த cot square theta வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 1 by tan square theta அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அதை அதுக்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு -1 இருக்கு. அதை நான் வந்துட்டு மறக்காம அடுத்த ஸ்டெப்ல மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா டோட்டல் சம் வந்துட்டு தப்பாயிடும். அப்படி பண்ணும்போது எனக்கு இங்க சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு காமன் டினாமினேட்டர் இல்லாததுனால நான் LCM எடுத்துக்கிட்டேன். LCM எடுத்ததுக்கு அப்புறம் நான் வேல்யூ எழுதிட்டேன். எனக்கு என்ன ஆன்சர் தெரியுமா கிடைச்சது? 1 minus tan square theta divided by
tan square theta அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஃபிராக்ஷனை நான் வந்து டிவைட் பண்றேன் அப்படிதானே அப்போ நான் இந்த ரைட் சைடு கொண்டு போலாமா அப்படி கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி தான் போகும் இங்க பாருங்க 1 minus tan square theta மல்டிப்ளை பண்ணும்போது இந்த tan square theta மேலையும் divided by 1 minus tan square theta கீழையும் வந்துருச்சு அப்போ நான் இந்த காமன் ரெண்டையும் இங்க கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப எனக்கு tan square theta அப்படின்ற என்னோட RHS எனக்கு கிடைச்சிருச்சு அப்போ LHS is equal to RHS சேம் இந்த கொஸ்டின் ஒரு டைம் நீங்க வந்து எழுதணும் இல்லைன்னா மார்க் மிஸ் ஆயிடும் லாஸ்ட்ல hence proved அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன்ல cos theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta சேம் LHS நான் எழுதிக்கிறேன் LHS ல நான் 1 plus sin theta அப்படின்ற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன் கான்ஜுகேட் என்ன தெரியுமா இப்போ 1 plus sin theta அப்படின்னா அதோட கான்ஜுகேட் 1 minus sin theta அதாவது அதோட ஆப்போசிட் சைனை நான் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ நான் வந்துட்டு அது ரெண்டையுமே நியூமரேட்டர் கூட டினாமினேட்டர் கூட அதாவது 1 minus sin theta-வை இது ரெண்டுத்து கூட நான் மல்டிப்ளை பண்ணிப்பேன் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கீழே ஒரு ஃபார்மேட் கிடைக்குது அதாவது a plus b into a minus b a plus b into a minus b அப்படின்னா a square minus b square ஃபார்மேட் ஓகேவா a square minus b square ஃபார்மேட்ல எழுதும்போது எனக்கு 1 minus sin square theta அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் 1 minus sin square theta-க்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு என்னன்னா cos square theta அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் இங்க ஒரு cos theta-வை இங்க ஒரு cos theta-வை நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன் அப்ப எனக்கு மேல 1 minus sin theta divided by cos theta அப்படின்ற எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் இது காமன் டினாமினேட்டர்ங்கிறதுனால இந்த சப்ட்ராக்ஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கிட்டேன் எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு secant theta tan theta வர மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்போ இங்க பாருங்க 1 by cos theta போது secant theta sin theta divided by cos theta எனக்கு tan theta அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் இதுதான் என்னோட RHS கூட அப்போ LHS is equal to RHS நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் இந்த क्वेश्चन ஒரு டைம் எழுதிட்டு லாஸ்ட்ல hence proved அப்படின்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चन முடிக்கிறோம் ஓகேவா थैंक यू